ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஸ்பெஷலாக பிசிபெல்லா பாத் பண்ணலாம் முடிவு பண்ணி எல்லா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ஒரு 1.5 கப்பு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்காய், கேப்சிகம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 1.5 கப்பு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சிறிய எலுமிச்சம்பழம் சைஸு புளியும் கரைச்சி அதையும் சேர்த்து காயோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் கடுகு, முந்திரி பருப்பு, சிகப்பு மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பிசிபெல்லா பாத் பொடி அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் இதோட ரெசிபி கொடுத்துருக்கேன், பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆட் பண்ணிடலாம். அது 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அரை கப்பு அரிசி, அரை கப்பு பருப்பு, இதை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுருந்தா அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சுவையான சூப்பரான பிசிபெல்லா பாத் தயாராகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட லேட்டஸ்ட் குக்கிங் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குட கிடைக்கும். இது மேலே வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி சர்வ் பண்ணணும்னு சொன்னால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.